ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 10.1ல் 7th சம் சிம்பிளிஃபைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 25 இன்ட்டு டி பவர் -4 டிவைடட் பை 5 பவர் -3 இன்ட்டு 10 இன்ட்டு டி பவர் -8. இதில் டி வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு 5 இன் டேர்ம்ஸ் ஆஃப் 5 இன் டேர்ம்ஸ் ஆஃப் 10 இன் டேர்ம்ஸ் ஆஃப் 25 அப்படிங்கும்போது ஒரு சின்ன சின்ன நம்பராக இதை மாற்றினோம்னா நம்மளுக்கு சிம்பிளிஃபை பண்ணுறது ஈஸி. அப்போ 25 எப்படி மாற்றுறேன்னு பாருங்கள். 5 இன்ட்டு 5 அல்லது இது வந்து எப்படி மாற்றுறோம்னா 5 ஸ்கொயர், ஏன்னா 5 பவரில் தானே இருக்குது. ஸோ அந்த 5 ஸ்கொயர்னு நம்மளால் எழுத முடியும் இல்லையா, அதுக்காக. அதே மாதிரி -3 இந்த 10ஐயுமே நம்ம பவர் மாதிரி கொண்டு வரதுக்கு 2 இன்ட்டு 5 இன்ட்டு டி பவர் -8ன்னு வச்சுக்கலாமா. ஓகே, இப்போது இது எப்படி கொடுக்கணும். 5 ஸ்கொயர் இன்ட்டு டி பவர் -4 டிவைடட் பை 5 பவர் -3 இன்ட்டு 5 இன்ட்டு 2 இன்ட்டு டி பவர் -8 இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் 5 ஸ்கொயர்டு இன்ட்டு டி பவர் -4 டிவைடட் பை இங்கே வந்து ஏ பவர் எம் இன்ட்டு இங்கே ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ 5 பவர் -3 + 1 இன்ட்டு 2 இன்ட்டு டி பவர் -8. ஸோ 5 ஸ்கொயர்டு இன்ட்டு டி பவர் -4 டிவைடட் பை 5 பவர் இங்கே என்ன வரும் -2 இன்ட்டு 2 இன்ட்டு டி பவர் -8. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு பாருங்கள். மேலே கீழே இருக்கிறதுனால 5 பவர் 2 ஏ பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் என் = ஏ பவர் எம் -nங்கிறதுனால இது +2 இன்ட்டு டி பவர் -4 -8 ஓகேவா, டிவைடட் பை 2ன்னு வருது. ஸோ இது எப்படி எழுதலாம். 5 பவர் 2 + 2 minus plus 4. So 5 power 4 into t power -4 plus 8 divided by 2. இது எப்படி வரும். 5 power 4 into t power 4 divided by 2ன்னு வரும். So 5 into 5 into 5 into 5 into t power 4 divided by 2 அப்படிங்கும்போது 625 divided by 2 t power 4. இதுதான் ஆன்சர். 625 divided by 2 t power 4. இதுதான் ஆன்சர். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். அதுலேயே செகண்ட் சம் 3 பவர் -5 இன்ட்டு 10 பவர் -5 இன்ட்டு 125 டிவைடட் பை 5 பவர் 7 இன்ட்டு 6 பவர் -5. ஸோ சின்ன நம்பராக இருக்குது, நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. 3யை வந்து எந்த ஒரு மல்டிப்ளிகேஷனையும் கொண்டு வர முடியாது. ஆனால் 10ஐ வந்து 2 இன்ட்டு 5ன்னு எழுதலாம். ஸோ ஹோல் பவர் 5. அதே மாதிரி 125ஐ 5 க்யூப், அதாவது 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 தான் 125. அதே மாதிரி இந்த 5ஐ நம்ம வந்து எந்த மல்டிப்ளிகேஷனில் எழுத முடியாது. ஆனால் 6ஐ வந்து 2 இன்ட்டு 3 6ன்னு நம்ம எழுதலாம். ஸோ அதையும் நம்ம சிம்பிளாக எவ்வளோ தூரம் சிம்பிளிஃபையாக சின்ன நம்பரை கொண்டு வரணுமோ அந்த அவ்வளோ சின்ன நம்பராக கொண்டு வந்தாச்சு. ஸோ இப்போ என்ன இருக்குதுன்னு பாருங்கள். 3 பவர் -5 2 பவர் -5 5 பவர் -5 5 power 3 divided by 5 power -7 into 2 power -5 into 3 power -5. ஸோ அது மாதிரி பார்க்கும்போது 3 power -5 அப்படியே இருக்கட்டும். இப்போ இது ரெண்டையும் 2 power -5 அப்படியே வச்சிடலாம். இது ரெண்டும் பேஸ் ஒரே மாதிரி இருக்கிறதுனால 5 பவர் மல்டிப்ளையில் இருந்ததுன்னா இதை ஆட் பண்ணிடணும். அதே மாதிரி இங்கே எல்லாமே வேறு வேறு மாதிரி தான் இருக்குது. ஸோ 5 பவர் -7 into 2 power -5 into 3 power -5. ஓகேவா. ஓகே, இப்போ இது எப்படி மாற்றுறோன்னு பாருங்கள். 3 பவர் -5 இன்ட்டு 2 பவர் -5 இன்ட்டு 5 பவர் இங்கே என்ன வந்துடும்னா -2ன்னு வந்துடும் பை 5 பவர் -7 இன்ட்டு 2 பவர் -5 இன்ட்டு 3 பவர் -5. இது எல்லாத்தையும் ஒரே இதாக கொண்டு வர போகிறோம். 3 பவர் -5னா கீழே இருக்க -5 மேலே வரும்போது +5. 2 பவர் மேலே -5னா கீழே இருக்க 2 பவர் -5 மேலே வரும்போது +5. அது மாதிரி இன்ட்டு 5 பவர் -2 கீழே இருக்க கீழே இருக்க 5 பவர் -7ல் இருக்கக்கூடிய -7 மேலே வரும்போது +7. அதாவது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம்னா ஏ பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் என் = ஏ பவர் எம் -n. இங்கே எல்லாமே மைனஸாக இருக்கிறதுனால மேலே போகும்போது ப்ளஸ்ஸாக போகுது, அதுதான் வித்தியாசம். ஸோ 3 பவர் இங்கே 0 இன்ட்டு 2 பவர் 0 இன்ட்டு 5 பவர் 7லேருந்து 2 போயிடுச்சுன்னா 5. ஸோ இது 1, இதுவும் 1. எனிதிங் பவர் 0 1
இன்ட்டு 5 பவர் 5. ஸோ எவ்வளோ வருதுன்னு பார்ப்போமா? 5 × 5 25. அடுத்து ஒரு 25ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 4 டைம்ஸ் வந்துடும். ஸோ 625. அகெயின் ஒன்றே ஒன்று. ஸோ 3125. இதுதான் இதனுடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ எப்படி செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த பவர் எல்லாத்தையும் ஒன்று போல் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து a பவர் m இன்ட்டு a பவர் n, அந்த இதில் a பவர் m + nங்கிறத மாற்றி கொண்டு வந்துக்கிடுதோம். அதுக்கடுத்தது a பவர் m டிவைடட் பை a பவர் n சேமாக இருக்கு இல்லையா? அதை ஒரே இதாக கொண்டு போய் 3 பவர் 0 × 2 பவர் 0 × 5 பவர் 5ன்னு கொண்டு வந்துக்கிட்டோம். எனிதிங் பவர் 0 1 தான். ஸோ 1 × 1 1 தான். 5 பவர் 5 தான் நம்மளுக்கு தேவை. அதனுடைய ஆன்சர் 3125. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த சம். தேங்க்யூ.